வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு புது முயற்சியாக இது ஆரம்பிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, லைவ் ரீப்ளே அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேலிஸ்ட்டு மாதிரி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் யூடியூப்பில் வாரம் லைவ் பண்ணுறேன். அந்த லைவ் பண்ணும்பொழுது அந்த லைவ் கமெண்ட்ஸ் வரும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழே போடுற கமெண்ட்ஸ் கிடையாது. லைவ் பண்ணும்பொழுது லைவில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதில் மிஞ்சி போனால் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், ஒரு 9 பேருக்கு கொடுக்கலாம், நம்ம கொடுக்குறோம். பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒருத்தருடைய ஒரு நல்ல கமெண்ட், அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 500-1000 பேருக்காவது தேவைப்படக்கூடிய ஜோதிட சந்தேகம் இல்லை விளக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கமெண்ட்டை தேர்ந்தெடுத்து அந்த கமெண்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் அவங்க ஜாதக விளக்கத்தை கொடுக்குற ஒரு அமைப்பு லைவ் ரீப்ளே. லைவ்லேருந்து எடுக்கப்படுற கமெண்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுற கமெண்ட் இல்லை, அதில் எடுக்க போகிறது இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் இந்த கமெண்ட் வரும். இப்போ கீழே பாருங்கள், கமெண்ட் வரும். சிக்ஸர் இண்டியன் அப்படின்றவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. மாதேஷ் ஆன் 15/9/1990 2 AM சேலமில். வணக்கம். வெளிநாட்டிற்கு சென்று பல லட்சங்களை சம்பாதித்து அண்ணன் மூலம் அனைத்தையும் இழந்து தற்பொழுது தொழில் செய்கிறேன். எதிர்காலம் தொழில் மற்றும் திருமணம் எப்பொழுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கார். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். அண்ணன் மூலம் நான் பணத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ 11ஆம் வீடு, 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஜோதிட ரீதியாகவும் நம்ம விளக்கணும். ஸோ அதனால் அவருடைய ஜாதகத்தை ஒரு நிமிஷம் இருங்க, அவருடைய ஜாதகத்தை நான் போடுறேன். போட்டுட்டு டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு 5-10 நிமிஷம்தான் இருக்கும். இந்த லைவ் ரீப்ளேவோடைய அமைப்பு 15/9/1990 2 AM சேலமில் பிறந்திருக்காரு. லக்னம் மிதுன லக்னம். லக்ன முனை 28 டிகிரியில் இருக்குது. லக்னத்துக்கு 2ல் சந்திரன், குரு, கேது. இங்கே சந்திரன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 டிகிரி, குருவும் கேதுவும் 11 டிகிரியில் இருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இங்கே இருக்காங்க. சூரியன் 28 டிகிரி, சுக்கிரன் 15 டிகிரி, புதன் 16 டிகிரி. சனி 25 டிகிரி. ராகு லக்னத்திற்கு 8ல் அமர்ந்து 11 டிகிரியில் இருக்கார். செவ்வாய் 12 டிகிரி. இதுதான் இவருடைய ஜாதகம். நடப்பு தசாபுக்தி என்ன அப்படின்னா, நடப்பு தசாபுக்தி இவருக்கு போட்டுடுறேன். 1/2022 கேது தசை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு நிமிஷம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசை புக்தி கேது தசையில் சந்திர புக்தி. கேது தசையில் சந்திர புக்தி நடந்துட்டுருக்கு. சரி, ஏன் அண்ணன் மூலமாக பணம் இழந்தார்? ஒரு சின்ன ஒரு ரீகேப். ஏன் அண்ணன் மூலமாக பணம் இழந்தார்? ஒரு சில பேருக்கு லக்னம் லக்ன சந்தியில் இருக்கிற மாதிரி தெரியும். 28 டிகிரியில் இருக்கு. ஆமாம், 10 டிகிரி போயிடுச்சுன்னா
10 டிகிரி தள்ளி போச்சுன்னா, அதாவது 10 டிகிரி 2 டிகிரி 10 நிமிஷம் தள்ளி போனால் இது வந்து இந்த லக்னம் மிதுன லக்னம்ன்றது வந்து கடக லக்னமாக ஆகிடும். உண்மைதான். பட் இருந்தாலும் ஒரு சில அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது கடக லக்னமாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்றதுக்கு விளக்கம் பின்னாடி கொடுத்துட்றேன். பாருங்க, இவர் பிடிவாதக்காரர் தான், இல்லைன்னு சொல்லலை. பிடிவாதக்காரர், முன் யோசனை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நபர். யோசித்து நிதானமாக முடிவெடுத்து இது நல்லது இது தப்புன்னு மாதேஷ் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதான் உண்மை. பிடிவாதம் உண்டு, யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களை செய்து பண்ணக்கூடிய ஆள். ஆனால் நல்லவர். வித்தியாசங்கள் இருக்குது, ஆனால் நல்லவர். சரி, எப்படி லக்னத்துக்கு 2ல் வந்து 2ஆம் அதிபதி ஆட்சியாகி தனாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சியாகி அமாவாசை நெருங்கினாலும் உச்ச குருவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குரு யாருன்னா 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதியோட கேது சேர்ந்து ஒரே டிகிரியில் 11 டிகிரியில் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் தசையில் அதாவது புதன் தசை முடிகிற தருவாயில் எல்லாமே கிட்டத்தட்ட அண்ணன் ஏமாற்ற ஆரம்பித்து, கேது தசை ஆரம்பித்த உடனே அண்ணன் மூலமாக பணத்தை இழந்திருக்கு. கேது தசை ஒரு புது தொழிலை, ஏன்னா குரு 10ஆம் அதிபதி உச்சமாகி குருவும் கேதுவும் கேள யோகத்திலிருந்து குருவை போல் செயல்பட்டு சந்திரனுடன் இருக்கக்கூடிய இந்த கேது தசை நடத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் கேதுக்கு சாரம் கொடுத்தவன் 11ஆம் தன் வீட்டுக்கு 6, அதாவது கேதுக்கு 6ல் இருக்கான்றதை மட்டும் மறக்காதீங்க. இந்த ஒரு அமைப்பில் 11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் விரயத்தில் அமர்ந்து, இந்த லக்னத்துக்கு விரயத்தில் அமர்ந்து அவர் 4ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஜோதிடத்தையும் பார்க்கணும், உள்ளே பார்க்கணும் ஏன் நடந்தது அப்படின்ற அமைப்பை. 4ஆம் அவருடைய லக்னாதிபதியை பார்த்து உண்மையை சொல்ல போனால் இதை இன்னொரு ஒரு டைமென்ஷனில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களுடைய அண்ணனுடைய வீடு 11ஆம் வீட்டை லக்னமாக போட்டு பாருங்கள். 6 மற்றும் 3ஆம் அதிபதி, தம்பின்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியை லக்னாதிபதி தொடர்பு கொண்டு, இதை நான் கொஞ்சம் வேறு டைமென்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஜோதிடம் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். 11ஆம் வீட்டை லக்னமாக போட்டால் லக்னாதிபதி தன வீட்டில் இருந்து 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியான தம்பி என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டு அது லக்னத்திற்கு 5ல் இருக்கும்பொழுது உண்மையை சொல்ல போனால் நீங்கள் தான் ஏமாந்தீங்களே தவிர உங்கள் அண்ணன் ஏமாத்தினார்னு சொல்லலாம். அப்படி கூட வச்சுக்கலாம். ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு, இதுதான் உண்மை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நீங்கள் தொழில் செய்யணுன்ற அமைப்பில் நீங்கள் ஏமாந்தீங்க. ஆனால் இந்த கேது தசை உங்களை கைவிடாது. தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கடந்து செல்வீர்கள். ஏன்னா இப்போ நடக்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி. இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கங்க. இந்த அஷ்டம சனியில் இப்போ கேது திசையில் சந்திரபுக்தியில் திருமணம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கேது திசை செவ்வாய் புக்தியிலும் திருமணம் இல்லை. கேது திசை ராகு புக்தியில் குரு பார்த்த ராகு குழந்தையை தரணும் மற்றும் குருவுடன் சேர்ந்திருக்கும் கேது குழந்தையை தரணுன்றதுனால இந்த கேது திசை உங்கள் லைஃப்பை செல் பண்ணி உங்களுடைய குரு பார்த்த ராகு லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, குரு பார்த்த ராகு அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெற்ற ராகு திருமணத்தையும் கொடுப்பார். அப்படின்ற அடிப்படையில் கேது தசை ராகு புக்தியில் திருமணம் நடக்கும். உங்கள் தொழில் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். ஏன் அடுத்த நல்லா இருக்கும்? அடுத்து வரப்போகிறது சுக்கிர தசை. சுக்கிரன் சுயசாரத்திலேயே லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அவர் 5 மற்றும் 12ஆம் அதிபதி, புரியுதுங்களா? அதனால் அடுத்து வரப்போகிற சுக்கிர தசையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதன் பின் வரக்கூடிய சூரிய தசையும் நன்றாக இருக்கும். ஏன்னா அவரும் சுயசாரத்தில் உட்காந்துட்டுருக்கார், நல்லா இருக்கார். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விளக்கம். பட் இருந்தும் சொல்கிறேன், ஏன் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயோடைய 2 வீடுமே நல்லா இருக்குது. முக்கியமாக செவ்வாய் பெருசாக கெடலை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பெருசாக கெடலை. செவ்வாயோடைய ஒரு வீட்டுக்கு செவ்வாயோடைய பார்வை இருக்கு இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது உச்சகுருவுடைய பார்வை இங்கே இருக்குது. அதனால தான் நீங்கள் ஏமாந்தீங்க. இந்த குரு பார்க்கல, நீங்கள் ஏமாந்துருக்க மாட்டீங்க, இதுதான் உண்மை.
அண்ணனால் அத்தனையும் இழந்தேன். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற கமெண்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். வணக்கம் சார், வெளிநாட்டுக்கு சென்று பல லட்சங்களை சம்பாதித்து அண்ணன் மூலம் அனைத்தையும் இழந்து தற்பொழுது தொழில் செய்கிறேன். எதிர்காலம் தொழில் மற்றும் திருமணம் எப்பொழுது? பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கேது தசை தான். என்ன இந்த ராகு உங்களை கெடுக்காது, புரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கெடுக்காது, உச்ச குருவோடைய பார்வையில் இருக்குது. சார் இங்கே சனி வந்து 25 டிகிரியில் இருக்கார், 5 டிகிரி இங்கே கிட்ட 16 டிகிரியில் வந்து ராகுவோடைய தொடர்பு இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த உச்ச குருவுடைய அமைப்பு இந்த குரு வந்து கேது மூலமாகத்தான் பார்க்குறான்றதை புரிஞ்சுக்கோங்க. குருவோடைய 5, 9ஆம் பார்வை மட்டும்தான் நேரடியாக இருக்கும் குரு பார்க்குற மாதிரி. ஆனால் குருவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை கேது மூலமாக தான், ஏன்னா ஒரே டிகிரியில் இருக்குது. இப்போ ராகு இங்கே 11 டிகிரி. அப்போ ராகுவை பார்க்கும் பொழுது குருவோடைய பார்வை சற்று மாற்றப்பட்ட பார்வையாக பார்க்கப்படும். இந்த குரு உங்களை கெடுக்க மாட்டார். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, கெடுக்க மாட்டார். இந்த கேது தசை உங்களை கெடுக்காது. மாறுதலாக தொழிலில் சில முன்னேற்றங்களை கொடுக்கும். முன்னேற்றங்களை கொடுத்து என்ன பண்ணும், கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிரச்சனை. இப்போ பிரச்சனையில் தான் இருக்கீங்க, தொழிலையே கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கீங்க, அதுதான் உண்மை. ஏன் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது? சஷ்டாஷ்டக சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கான். நண்பர்களை நம்பாதீங்க, ஓப்பனாக சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தரையும் நம்பாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பி இந்த கேது திசையில் ஒன்றுமே செய்யாதீங்க. ஏன்னா சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது மாறுபாடான பலன் நடக்கும். ஏன் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதும் மற்றும் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் தாமத திருமணம்ன்றதை குறிக்குது. உங்களுக்கும் அந்த திருமணம் தாமதமாகுது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. கேது திசை ராகு புக்தியில் சர்வ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கேது திசை செவ்வாய் புக்தியோடைய கடைசி ராகு புக்தி வரும்பொழுதே உங்களுக்கு திருமணம் ஆகிடும். உங்களுக்கு தொழிலும் நன்றாக இருக்கும். இது லைவ் ரீப்ளே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வரக்கூடிய லைவ் சேட், அதாவது என்னுடைய யூடியூப்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு யூடியூப்க்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாகின் இதில் பண்ணும்போது லைவ் நடத்தும்போது லைவில் அந்த நேரத்தில் 6:30 மணிக்கு நான் லைவ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 6:30 மணிக்கு என்னுடைய வீடியோ போனீங்கன்னா லைவ் சேட்டுன்னு இருக்கும். அந்த லைவ் சேட்டில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எந்த ஒரு கமெண்ட் இந்த மாதிரி ஜோதிடத்தை எடுத்து சொல்லி பலனையும் சொல்ல மாதிரி. பெரும்பாலான கமெண்ட்ஸு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் ஆகும், அதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன், நிறையவே வீடியோ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அண்ணன் மூலம் ஏமாந்தேன் இந்த மாதிரின்னும் பொழுது அது ஜோதிடத்தையும் எடுத்து சொன்ன மாதிரி இருக்கும், பலனையும் சொன்ன மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய முயற்சி. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணுறேன். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு கமெண்ட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாலஜியில் இருக்கேன். ஒருவேளை ஒரு வாரம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க, சரியா? நன்றி நண்பர்களே.